நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம எழில் இருக்கார்ல, எழில் வந்து சுடர் மேலே காதலில் விழுந்துட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம எழில் சுடர் 2 பேருமே வந்து அவங்க அத்தை வீட்டுக்கு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அத்தை வந்து வீட்டில் இருக்காங்க. சரி வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்சு இப்போ தான் வாரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உள்ளே வந்து வரவேற்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் வந்து அவங்க அத்தை வந்து எழில் சுடர் 2 பேர்த்தையுமே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இவங்களுக்கு பிடிக்காத கல்யாணம் நடந்தாலும் இவங்க வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணிக்கிறாங்க என்ன ஏதுன்னு பார்க்காங்க. சுடர் வந்து சொல்லவே தேவையில்ல. அவங்களுக்கு வந்து எழிலை வந்து ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. ஆனால் எழிலுக்கும் இப்போ பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்காரு. சுடரை வந்து அப்படியே கவனமாக பார்த்துக்கிறது, அப்படியே நல்லா பேசுகிறது பழகுறது அதெல்லாம் வந்து அவங்க அத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சுடர்கிட்ட சொல்கிறாங்க, ஏமா சுடர், நான் கூட உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சப்போ வந்து எழில் வந்து உன்னை ஒதுக்கி வச்சிருவான், சேர்த்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பார்க்கும்போதாம்மா தெரியுது அவனும் உன்னை லவ் பண்ணுறாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படிம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, எனக்கு தெரியாதா, நான் எத்தனை பேரை பார்த்துருக்கேன், அவன் வந்து கண்டிப்பாக உன்னை லவ் பண்ணுறான், ஆனால் என்ன உன்கிட்ட சொல்ல தான் மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா என்கிட்ட சொல்ல மாட்டேங்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, தெரியுமா அவன் சொல்ல மாட்டான், ஏன்னா அவனுக்குள்ளே வந்து குற்றம் நெஞ்சு வந்து ஒரு மாதிரி குறுகுறுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து உன்னை நிறைய தடவை திட்டியிருக்கான், வஞ்சிருக்கான், ஏன் வீட்டை விட்டே அனுப்பியிருக்கான்ல. அதனால் வந்து அவனோட அந்த இது தான் தடுக்குது, அவன் மனசு தான் அந்த குறுகுறுங்குது போல், அதனால தான் தடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எனக்கும் தெரியுமா, அவர் லவ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அப்போலாம் தெரியுமில்லம்மா, நீ போய் அதை வர வைக்கலாம்ல வெளியில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா, காதலுங்கிறது நம்மளாம் வர வைக்கிறது கிடையாது, அதுவாக வரணும், அதான் காதல். அவர் வந்து என்னை லவ் பண்ணுறாரு நீங்கள் சொல்கிறது அது என்னமோ உண்மை தான், ஆனால் என்னை வந்து அவர் 100% லவ் பண்ணுறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு 90% தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு 10% வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. அந்த லவ் வந்து அவரோட மனசுக்குள்ளே வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட அவரே வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாருன்னு எனக்கு தோணுதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் சுடர், சூப்பர், இந்த மாதிரி ஒரு பொண்ணு எங்கேயுமே கிடைக்க மாட்டான், அதுவும் லட்சத்தில் ஒருத்தின்னு சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. நீ வந்து கோடியில் ஒருத்திமா, நீயும் எழிலும் தான் சூப்பரான பேர், அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கோ. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இந்து இருந்தால் அவளை எனக்கு தெரியும், அவள் வந்து அப்படி ஒரு பாசமான பொண்ணு, நல்ல பொண்ணு, அவளை பற்றி வந்து நான் வந்து நேர்லேயே பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் நீயும் இருக்கிற, நீயும் வந்து எழிலையும் குழந்தைகளையும் குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கிருவேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா எனக்கு அதை தவிர வேறு என்ன வேலைமா இருக்குது, அந்த குழந்தைகளையும் எழில் சார் தான் எனக்கு முக்கியம், அந்த குடும்பம் என் குடும்பம் மாதிரி, நான் நல்லா பார்த்துக்கிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து அப்படியே பேசி அவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.